பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் உங்களுக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்தியா இன்டர்நேஷனல் மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி மூலமா பார்த்து கொண்ட ஜூம் மீட்டிங்ல தேவனுடைய வார்த்தையை சில நாட்களா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க கேட்கறது எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களை குறித்து தேவன் ரொம்ப சந்தோஷப்படுறாருன்ற ஒரு மன மகிழ்ச்சி ரொம்ப அதிகமா இருக்குது. உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை தேவன் இந்த பைபிள் காலேஜ் மூலியமா உங்களுக்கு கொடுக்கிறார் போது ஒரு விலை உயர்ந்ததுங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது. இன்னைக்கு அதே போல நீங்க இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி மூலியமா பார்க்க போற இந்த பாடங்கள் கூட எந்த யூனிவர்சிட்டிலயோ எந்த காலேஜ்லயோ பெயருக்காக சொல்லப்படும் சபையிலேயோ அதே போல பெரிய பெரிய கல்விவான்கள் ஞானவான்கள் அப்படிலாம் சொல்லக்கூடியவர் மத்தியில் கூட கிடைக்காத இந்த அற்புதமான ஒரு பாடம் தான் பிசாசின் பிறப்பு. இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனை குறித்து தெரிந்து கொள்ளக்கூடிய எண்ணம் இருக்குமே தவிர பிசாஸ் என்றால் யார், அவனுடைய தந்திரம் என்ன, அவன் எப்படியெல்லாம் மனிதர்களை ஏமாத்துவான் என்று அநேகர்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதே போல எந்த விஷயத்தையும் பிற நமக்கு சொல்லி கொடுக்கவும் இல்லை. சரியா சொல்ல போனா அதான் உண்மை. தேவனை குறித்து ஆனா தெரிந்து கொள்ள நினைக்கிறாங்க. பிசாச குறித்து யாருன்னா பேசியிருக்கிறாங்களா எந்த இடத்துலன்னா? எந்த இடத்துலயுமே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட பாடங்கள், ஒவ்வொரு பாடங்களும், இந்த பாடங்கள் மட்டும் கிடையாது, பிசாசின் பிறப்பின் இந்த பாடங்கள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்து இங்க தாங்க இருக்குது. இந்த பாடங்களை கத்துக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையோட தரமே மாறிடும். உண்மையாலுமே சொல்ல போனா, ஏன்னா பிசாசுடைய அந்த பிறப்பை குறித்து அவனை குறித்து தெரிஞ்சாதாங்க நம்மளுடைய வாழ்க்கையை மாறும். இல்லைன்னா மாற வாய்ப்பே கிடையாது. சிலர் நினைப்பாங்க இந்த வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு பிறர் நினைப்பாங்க. இந்த பாடத்தெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை யாரு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறார்களோ அவர்கள் மத்தியில தலை நிமிர வைக்க செய்யக்கூடிய பாடம் தான் இப்படிப்பட்ட பாடங்கள். இந்த பாடத்தை நீங்க கேட்டு பிறருக்கு அறிவிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த பாடத்தை எடுக்கக்கூடிய சகோதரர், நமக்கு அந்த பாடத்தை யூனிவர்சிட்டி மூலமா கொடுக்க போற சகோதரர் லெக்சர் பெரம்பூர் காலேஜ் லெக்சர் சேகர் அவர் உங்களுக்கு எடுக்க போறாரு. இந்த பாடத்தை நீங்க எந்த அளவுக்கு உங்க குடும்பத்துல ஒரு கல்வியில நீங்க கத்துக்கொள்ளலாம், எந்த அளவுக்கு ஒரு பொறுமையா கவனமா கேட்பீங்களோ அந்த அளவுக்கு கேட்டா தாங்க புரியும். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தாழ்மையோடு கேட்கறது என்னன்னா, கவனம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கவனம் சிதறி போச்சுன்னா சப்ஜெக்ட் புரியாது. நீங்க சாதாரண விஷயத்த கேட்க போறதே கிடையாது. இந்த உலகத்தையே சீரழிக்கக்கூடிய பிசாசின் அவனுடைய அந்த தந்திரங்களை, அவனுடைய பிறப்பை குறித்து பார்க்க போறீங்க. உங்களுக்கு இடையில எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம், எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியவரா இருக்கு. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளா மாற போறீங்க. இந்த சப்ஜெக்டை கேட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்தாலும் நேரா கேட்கலாம். ஓகே, சகோதரர் கையில கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. பேசலாம். சேகர் அண்ணா நீங்க பேசலாம்ண்ணா. ஹலோ, பேசலாம். கேக்குறது கேக்குதுண்ணா, பேசலாம்ண்ணா. சரி, ஆரம்பிக்கலாங்க. வீடியோ ஆன்ல வச்சுக்கோங்க. சரி சரி, ஓகே.
இந்த சூம் வேதாகம வகுப்பில் கலந்து கொள்கின்ற கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா ஆடியோ கேக்குதுண்ணா, வீடியோ விசிபிளா இல்லைண்ணா. ஆடியோ கேக்குதுங்களா? ஆடியோ கேக்குதுண்ணா, வீடியோ ஆன்ல இல்லைண்ணா. ஓகேங்களா? ஓகே, பேசலாம். சார், கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். நம்ம பாடத்துக்குள்ள போவதற்கு முன்பு ஒரு சிறிய விண்ணப்பத்தோட இந்த கிளாஸை நம்ம ஆரம்பிக்கலாங்க. ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கும் எங்களை பெற்ற தகப்பனே, மட்டுமா எங்களை பாதுகாத்து இந்த வேலையிலும் கூட தகப்பனே உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். தகப்பனே, கேட்கின்ற வார்த்தைகள் பலனற்று போகாதபடிக்கு தகப்பனே நீர்தாமே எங்களுக்கு துணையாயிருந்து தகப்பனே இந்த வேதாகம குறிப்பில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே உங்களுடைய மகா ஞானத்தை கற்றுக்கொண்டு இந்த பூமியில் சுடர்களாய் இருக்க நீர்தாமே உதவி செய்யும். இந்த சிறு ஜெபத்தை உங்களுடைய குமாரனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஒரு அற்புதமான பாடம், பிசாசின் திறப்பு. மற்றொரு முறை சொல்றேங்க, பிசாசின் திறப்பு. இன்றைக்கு இந்த மனிதர்கள் மத்தியில இந்த மனிதனுடைய தாக்கம் இரண்டு சக்திகளுக்கு இடையே தான் காணப்படுது. என்னன்னா, அது ஒண்ணு தெய்வ சக்தி, ஒண்ணு பிசாசின் சக்தி. இவர்கள் இருவருமே ஆத்மாவா இருக்கிறார்கள், உருவம் கிடையாது. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் தேவனை குறித்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். கடவுள் இருக்கிறார், கடவுளை குறித்த விஷயங்கள் எல்லா இடங்களிலும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு அவங்கவுங்க மதத்தினரும் கடவுளை எப்படி வழிபடணும், கடவுளுக்கு எப்படி ஆராதனை செய்யணும், அவருடைய அருளை எப்படி பெற வேண்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு மனிதர்கள் அனைவருமே கடவுளை குறித்து தெரிந்து கொள்கிறார்கள் தவிர பிசாசை குறித்து யாருமே தெரிந்து கொள்வதில்லை. கடவுளை குறித்து சொல்லக்கூடிய புத்தகங்கள் அநேகம் உண்டு, ஆனால் பிசாசை குறித்து சொல்லக்கூடிய புத்தகங்கள் ஒன்றும் கிடையாது இந்த உலகத்திலே. அதனால்தான் பிசாசு யாரோ, அவன் எப்படிப்பட்டவனோ, அவருடைய தந்திரம் என்னவோ இந்த மனிதர்களுக்கு தெரியாமல் இந்த பிசாசை எப்படியாவது நாம் காட்ட வேண்டும் என்று ஒரு தவறான எண்ணம் கொண்டு என்ன பண்ணாங்கன்னா, பிசாசு இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு மனிதனுடைய ரூபத்தை காட்டுறாங்க. செத்தவங்க மறித்து ஆசை தீராதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, பேய்களாக வராங்க அந்த ஆசையை தீர்த்து கொள்வதற்காக அப்படின்னு அந்த விஷயத்த கூட எப்படி பண்ணாங்கன்னா, பேய ஒரு ஆக்ரோஷமான உருவத்துல காட்டுறாங்க. நீண்ட முடி, என்னங்க, கோரை பற்கள், நீளமான நாக்கு. பாருங்க, பிசாசு எத்தகைய உருவம் கொண்டவனோ இவங்களுக்கு தெரியாது. இதை குறித்து சொல்லக்கூடிய எந்த புத்தகங்களும் கிடையாது, எந்த பல்கலைக்கழகம் கிடையாது, எந்த யூனிவர்சிட்டியும் சொல்ல மாட்டாங்க. அப்ப பிசாசு யாரு, அவன் எப்படியாப்பட்டவன், இந்த விஷயத்த சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் என்னடான்னா இந்த பைபிள் தாங்க. மனிதனுக்கு தெரியாத விஷயத்த சொல்லக்கூடிய புத்தகம் எதுனா இந்த பைபிள் தான். பைபிள் தான் பிசாசை குறித்து. இன்னைக்கு உலகத்துல எல்லாமே பிசாசை குறித்து சொல்றாங்க. பிசாசு ஓட்டுறாங்க, பிசாசு ஓட்டுறாங்க, எல்லாமே பண்றாங்க. பைபிள் சொல்ற உண்மையான பிசாசு எது, அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அந்த பிசாசு எப்படி பிறந்தான், அவன் எப்படி பிசாசா மாறணும். ஒருவேளை இந்த பிசாசு பிறப்பித்தவர் யாராவது இருக்கிறார்களா? ஒருவேளை பிறப்பித்தவர் இருந்தா கண்டிப்பா பிசாசு பிறந்திருக்கான்னு சொல்லலாம். இல்ல இந்த பிசாசு ஒருவேளை பிசாசா மாறினானோ, இதை குறித்தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பிசாசுக்கு பல விதமான பெயர்கள் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அழைப்போங்க. பலு சர்ப்பம், சாத்தான், பழைய பாம்பு, என்ன, உலகத்தின் அதிபதி, இப்படி அநேக பெயர்களை கொண்டு இந்த சாத்தானை நம்ம என்ன பண்ணுவோம், அநேக பெயர்களை கொண்டு அழைப்போம்.
இந்த பிசாசு எத்தகைய தந்திரம் உடையவன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரியல. இன்றைக்கு பாருங்க, இந்த பிசாச திரைப்படங்கள்ல கூட இப்படித்தான் காட்டுவாங்க. ஒரு ஆக்ரோஷமான மனுஷ உருவத்தையே காட்டுறாங்க. உங்களுக்கே தெரியும் மனிதனுடைய உருவம் எப்படி வந்தது. நம்ம அனைவருமே தேவனுடைய சாட்சாத்து தேவனுடைய ரூபங்கள். நம்ம உருவத்தை பிசாசா காட்டுறாங்க இன்னைக்கு. அதே விஷயத்தை திரைப்பட காட்சிகள்லையும் காட்டுறாங்க. ஒரு ஆக்ரோஷமான ஒரு பயங்கரமான உருவத்துல பிசாசு எப்படி இருப்பான் அப்படிங்கிறத காட்டுறாங்க. சரி, இந்த பிசாசு துவக்கம் எப்படி இருந்தது, இவனுடைய ஆரம்பம் எப்படி ஆனது, இந்த பிசாசு துவக்கம் எப்படி ஆனதுன்னு நம்ம ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்தா நம்மளுக்கு புரியுங்க. அந்த பிசாசு எங்க இருந்தான், அவனுடைய துவக்கம் எங்க இருந்தது அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம ஒரு முறை பார்த்தா, தரவதை படிக்கலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்திலே யுத்தம் உண்டாயிட்டாங்க. நம்ம என்ன நினைச்சிருப்போம், பூமியில தான் யுத்தத்தை பார்த்திருப்போம். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கும் காசாவுக்கும் போர் நடக்குது, ரஷ்யா உக்ரைன் நாட்டுக்கு போர் நடக்குது. யுத்தம் நம்ம பூமியில மட்டும்தான் நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா பரலோகத்திலே யுத்தம். பரலோகத்துல எப்படி யுத்தம்? பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துல அங்க எப்படி யுத்தம், சண்டை? பாருங்க, இந்த பிசாசு எங்க காணப்படுறான்? பரலோகத்துல இருக்கிறதாக நம்ம இந்த வசனத்தின் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அங்க போர் நடக்குது, பயங்கரமான சண்டை, யுத்தம். தேவன் இருக்கக்கூடிய அந்த உலகத்துல யுத்தமா? பாருங்க, யார் அந்த யுத்தத்தை பண்றது? பிசாசு. யாருக்கும்? மிகாவேல் என்கிற பிரதான தூதனுக்கும் பிசாசுக்கும் யுத்தம் நடக்குது. அப்ப இந்த தேவ தூதனை இவங்க, இந்த பிசாசு என்பவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஒரு தேவ தூதன். நேற்றுக்கு நம்ம அந்த பாடத்து மூலயமா நம்ம தெரிஞ்சிருப்போம். நேற்றுக்கு எடுத்த பாடத்து மூலயமாக தேவ தூதர்கள் யார் அப்படிங்கிற பாடத்து மூலமா நம்ம தெரிஞ்சிருக்கலாம். இந்த பிசாசு அப்படிங்கிறவன் பிசாசா மாறுவதற்கு முன்பு அவன் ஒரு தேவ தூதன். தேவ தூதனா நேற்று நம்ம கற்றுக்கொண்ட பாடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்மளுக்கு பணிவிடை செய்கிறவர், தேவனுக்கும் தேவனாகிய பிள்ளைகளாக நமக்கும் பணிவிடை செய்கிறவர்கள் தான் இந்த தேவதூதர்கள். அநேக தேவதூதர்கள் நேற்றுக்கு படிச்சிருப்பாங்க, சிஸ்டர் படிச்சிருப்பாங்க. அநேக தேவதூதர் இருக்கிறாங்க. அவங்க இலக்கம் அதிகமா இருக்கு. அப்ப இந்த பிசாசு சாத்தானா மாறுவதற்கு முன்பு அவன் ஒரு தேவ தூதனா இருந்தான். தேவன் அவனுக்குன்னு பரலோகத்துல ஒரு அதிகாரத்தை கொடுத்து முடிசூட்டி அவனுக்குன்னு சில பவர்ஸை கொடுத்து வச்சாரு. ஒரு லீடர்ஷிப்பா இருந்தாப்ல பரலோகத்துல. அவரு அப்படி பரலோகத்துல இருந்த பிசாசு தனக்குள்ள அந்த மேன்மையை தக்க வச்சுக்க முடியாம என்னங்க, ஒரு தவறான எண்ணத்தை கொண்டிருந்தான். அவனுக்குள்ள ஒரு பேராசை வந்ததுங்க. என்ன அந்த பேராசை அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் நம்ம பார்க்கலாங்க. ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14. ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஓகேங்க, போதுங்க. என்னங்க அந்த தவறான எண்ணம்? ஒரு தூதன் பேராசை என்ன? தேவனுக்கு ஈக்குவலா ஒரு சிங்காசனத்தை பரலோகத்துல அமைக்கணும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேலாக அவர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும் அப்படின்னு, நட்சத்திரத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாக ஒரு சிங்காசனத்தை நான் அமைக்கணும் அப்படின்னு தன் இருதயத்துல சொல்லிக்கிட்டான் பிசாசு. அப்ப இருதயத்துல நினைச்சிருது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். எப்படி ஒரு பயங்கரமான பேராசை பிறந்தது பாருங்க ஒரு தூதனுக்கு. என்னங்க, ஒரு தூதனுக்கு, பணிவிடைக்காரனா இருக்கிற ஒரு தூதனுக்கு அவன் எப்படிப்பட்ட விஷயத்த
ஒரு தவறான எண்ணத்தை தன் சிந்தையில கொண்டு வரான். அப்படி கொண்டுட்டு வந்தது மட்டும் இல்லாம என்ன பண்ணா, தேவனோடு யுத்தத்துக்கு முற்படுறான். தனக்குன்னு ஒரு டீமை சேர்த்துட்டாங்க. அவனுக்கு திரளான அந்த ஆட்களை சேர்த்துக்கிட்டு தேவனோடு என்ன பண்றாங்க, யுத்தத்துக்கு போரிடுவதற்காக யுத்தத்துக்கு முற்படுறான். தேவனுக்கு எதிராக எதிர்த்து நிக்கிறான். அப்ப தேவன் என்ன பண்ணாரு, மிகாவேல் என்கிற தேவனோடு அவரு போரிட்டார். பிசாசு என்ன பண்ணா, மிகாவேலுக்கும் பிசாசுக்கும் யுத்தம். இந்த மிகாவேல் யாரு, தேவனிடத்தில் இருக்கிற ஒரு பிரதான தூதன். அப்ப தேவன் சார்பா மிகாவேல் என்கிற தூதனும், பிசாசு சாத்தான் என்று சொல்றாங்க அந்த பிசாசு, அவனுக்கும் பரலோகத்துல யுத்தம். அவனை சேர்ந்த தூதர்கள் எல்லாருமே ஒரே சண்டை. எதுக்காக, அந்த தவறான சிந்தை பாருங்க அவனுக்குள்ள பிறந்தது. அப்படி போரிட்டு என்னங்க, அவனால ஜெயம் கொள்ள முடியல, தோற்று போனான். தோற்று போய் என்ன பண்ணான், தேவன் என்ன பண்ணாரு, இவன் பரலோகத்துல விட்டு வச்சா பரலோகத்தையே கெடுத்துருவான். இப்படிப்பட்டவங்க பரலோகத்துக்கு, ஏன்னா அது தெய்வங்கள் இருக்கக்கூடிய உலகம் பரலோகம், நம் பிதா இருக்கக்கூடிய உலகம், எல்லாமே தேவர்கள் இருக்கக்கூடிய உலகம். அந்த உலகத்துல யுத்தம்னா பாத்துக்குங்க, பூமியா சண்டை தெரியுது, நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பூமிக்குள்ள ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க. இந்த விஷயம் பரலோகத்துல நடக்குது. யாரால, பிசாசு. அப்ப இந்த பிசாசு எப்படி பிறந்தான், தேவ தூதனா இருந்தவன், அவன் தேவனுக்கு பணிவுடைக்காரனா இருந்தான். அப்ப எப்படி இவனுக்கு இந்த எண்ணம் வந்தது, ஏன் அப்படி எண்ணம் பிறந்தது மனசுல? தேவனுக்கு ஈக்குவலா தன்னுடைய சிங்காசனத்தை உயர்த்தணுமா? பாத்துங்க, நம்ம ஒரு இடத்துல போய் செய்யறோம்னா, அன்னைக்கு கூட ஒரு கம்பெனில நம்ம வேலை செய்யறோம், நம்மளுக்கு கீழாக நம்ம எஜமானுக்கு நம்ம வேலை செய்யறோம், அவர் கொடுத்த வேலையை நம்ம செய்யணும், அதுதான் நம்மளுக்கு. அதனாலதான் தேவன் கூட என்ன பண்ணாரு, தூதர்களுக்கு ஒரு பணியை நியமித்தார். என்ன, அவருக்கும் அவர் பிறப்பித்த பிள்ளைகளா நமக்கும் பணிவிடை செய்யணும், இதுதான் விஷயம். ஆனா அவன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க, பிசாசு. அப்ப தவறான எண்ணம் பிறந்ததுனால தேவன் என்ன பண்ணாரு, அங்க யுத்தம் நடத்தினா இப்படியேப்பட்டவன பரலோகத்துல விட்டு வைக்க கூடாது அப்படின்னு என்ன செஞ்சாருன்னா, யுத்தம் பண்ணி அவனால ஜெயம் கொள்ள முடியல. அப்படி ஜெயம் கொள்ள முடியாத தூதர் என்ன பண்ணாரு, பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு போனான். பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு போயிட்டான். அப்ப பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணா, விடுதலை ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணாப்ல, வெளியே வந்தான். தேவன் என்ன பண்ணாரு, கொஞ்ச நாள் விடுதலை விடணும், என்ன பரவாயில்ல வெளியே வந்தார். கொஞ்ச காலத்துக்கு மட்டும் தேவன் என்ன பண்ணாரு, அவர் வெளியிட்டார். அப்படி வெளியிட்ட பிசாசு நேரா எங்க திரும்ப வந்தான் பாத்தீங்களா, பாக்கலாமா எங்க வந்தான்னு. பிசாசு வெயில்ல கொஞ்ச காலம் வெளியில வந்த உடனே நேரா எங்க வந்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாருங்க, நிறைய வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம ஒரு முறை வாசிக்கலாங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கலாம் பாருங்க. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களிக்குறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். யாருக்குங்க ஆபத்து? பூமியில இருக்கிறவர்கள். நமக்குதான் ஆபத்தாம், மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் ஆபத்து கிடையாது. வேற எதுக்கும் ஆபத்து, எந்த ஜீவராசிகளுக்கும் ஆபத்து கிடையாது. யாருக்கு ஆபத்து? நமக்கு. எப்படி? மிகுந்த கோபம் கொண்டு, கோபங்கிறது வர, மிகுந்த கோபங்கிறது வர, பயங்கர கோபத்துல வரான். யாருக்கிட்ட? நம்ம கிட்ட. அப்ப எப்படியாப்பட்ட, ஏன் நம்ம மேல இவ்வளவு கோபம் அவனுக்கு? பிசாசுக்கு நம் மீது எத்தகைய பகை உணர்வை ஏன் அவன் மேல வச்சான்? நம்மளுக்கு நம் பிதாவோட பரலோகத்துல அங்க யுத்தம் பண்ணா அவரை ஜெயிக்க முடியல. ஏன்னா எஜமான பிதாவோட யுத்தம்னா சும்மா வாங்க, அவரோட யுத்தம் பண்ண முற்படுறான்னா பாத்து, ஒரு வேலைக்காரன் எஜமான்ட்ட எதிர்த்து நிக்கிறதா, பயங்கர கோடான கோடி தேவதூதர்கள் இருக்கிறாங்க அங்க. தேவன் பக்கமா இவன் செய்யற தூதர்களை இவனோட சேர்த்துக்கிட்டான், அவங்களும் பேயா ஆயிட்டாங்க. அப்ப மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கி விடால் உங்களுக்கு ஆபத்து. யாருக்கு ஆபத்து? மனிதர்களாக நமக்கு. நம்ம கிட்ட பூமிக்கு வந்தான், தேவனாகிய முதல் குடும்பத்துல அவன் கைய வச்சாங்க.
ஆதாம் தேவனுடைய முதல் குடும்பத்தை என்ன பண்ணா, போனான். முதல் குடும்பத்தையே தேவனுக்கு விரோதமாக பாவத்துல விழ வச்சான். தேவனுடைய முதல் குடும்பத்தையே அவங்களுக்கு பெற்ற அந்த கர்ப்பத்தின் கனியை கொலைகாரனாக்கணும். முதல் குடும்பத்திலேயே கொலையை பிரவேசிக்க செய்தான். அப்படிப்பட்ட பயங்கர கோபம் நம்ம மேல அவனுக்கு. ஏன், எதுக்காக அப்படி நம்ம மேல அவ்வளவு ஒரு வெறித்தனம், எப்படி ஒரு கோபம்? ஒரு தூதனா இருந்தவன் பரலோகத்துல இதுக்கே அவருக்கு வந்து ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்திருந்தாரு பிதா. அந்த பொறுப்பை இழந்துட்டாரு. இழந்துட்டு ஒரு தவறான சிந்தை மனசுல வருது, பாவ சிந்தை பிறக்குது. அவருக்கு ஈக்குவலா சிங்காசனத்தை போடணும் அப்படின்னு. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுக்காக அப்படி நம்ம மேல மிகுந்த கோபம், எப்படி எதற்காக நம் மீது இத்தகைய பகையை கொண்டு நம்ம மேல அவ்வளவு ஒரு வெறித்தனம் வரும்? அதுக்கு என்ன முக்கிய காரணம்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அது கூட ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம பாத்துடலாங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எதுக்காக நம்ம இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. போதுங்க. இனிவரும் உலகத்தை குறித்து நாம் பேசுகிறோமே, அத வந்து தேவ தூதர்களுக்கு கொடுக்கல நம்ம அப்பா. என்ன அந்த இனிவரும் உலகம், நம்ம பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்தை குறித்து நம்ம பேசிட்டு இந்த பரலோகத்துக்காக இத்தனை காரியங்கள் நம்ம பூமியில் செய்யறோமே, தேவனுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோமே, அந்த பரலோகத்தை அடையணும்னு இனி வரும் உலகத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல, அந்த பரலோகத்தை யாருக்கு கொடுக்கலையாங்க? தேவ தூதனாகிய தூதர்களுக்கு அவரு கொடுக்கலையாம். ஏன்? அவங்க பணிவிடைக்காரவங்க. நம்ம பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சோம்னா, இன்றைக்கு நம்ம பூமியில உள்ள மனிதர்கள் அனைவருமே தன்னுடைய ஆஸ்திய, தன்னுடைய சொத்தை யாருக்கு எழுதி வைப்பாங்க? தன் கற்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு தான் தன்னுடைய ஆஸ்தியை கொடுப்பாங்க. என்ன, நம்ம கிட்ட வேலை செய்யற வேலையாட்களுக்கு தன்னுடைய சொத்தை எழுதி வைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இதைத்தான் தேவனும் செஞ்சாரு. இது உலக நீதினா இப்ப தேவன் செய்யறது கரெக்டான விஷயம் தானே. அந்த பரலோகத்துக்கு யாருக்கு கொடுக்க நினைச்சாரு? பெற்ற பிள்ளைகளுக்கு நமக்கு கொடுக்க நினைச்சாரு. வேலைக்காரங்களுக்கு அவர் கொடுக்க நினைக்கல. வேலைக்காரங்களுக்கு எப்படிங்க கொடுப்பாங்க பரலோகத்தை? தன்னுடைய ஆஸ்திய, தன்னுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்தை, அதைத்தான் பரலோகத்துல பிதா செய்தார். அது ஒண்ணும் தவறு இல்லையா? பின்ன எதுக்கு இவ்வளவு கோபம் இவனுக்கு, சாத்தானுக்கு? அந்த உலகத்தை என்னடா ஒரு ஏதோ ஆண்டாண்டு காலமா நம்ம பரலோகத்துல வந்து பிதாவை தொழுது கொண்டிருக்கிறோம், அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறோம். ஏதோ பூமியில பிள்ளைகளை பெற்றாரோ அந்த பிள்ளைகளுக்கும் நம்ம காலங்காலமா அவங்களுக்கு பணிவிடை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? இது என்ன பெரிய நியாயம்? பாத்துக்கலாம் நம்ம அவரா நானா அப்படின்னு பயங்கர கோபம் நம்ம மேல. புரியுதுங்களா? அப்ப சாத்தான் வந்து நம்ம மேல ஒரு பயங்கர கோபத்தோடு வந்துடும். வந்ததுனால இந்த பூமியில சின்ன பின்னமாக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை வந்து தேவனுடைய வார்த்தைக்கு இணங்காதபடி தூரப்படுத்துறான். முதல் குடும்பத்தையே பாழாக்கணும். அன்றிலிருந்து இன்று வரை அவனுடைய ஆதிக்கம் பூமியில காணப்படுதுங்க. அவனுடைய செயல்பாடுகள் காணப்படும். ஏன்னா அவனுக்கு சரீரம் கிடையாது. ஆனா நம்முடைய எண்ணத்தை அவன் தூண்டுவான். நம்ம எதை செய்யணும் பிதாவுக்காக நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ண வைப்பான் எல்லாத்தையுமே. அப்படிப்பட்ட சூழ்ச்சியானவன். ஏதேன் தோட்டத்துல ஏவாளை எப்படிங்க பழத்தை புசிக்க வச்சா பாத்தீங்களா? இன்னும் ஒன்னும் ஏவாளை கூப்பிட்டு அப்படியே கைய காலை கட்டி போட்டு அந்த பழத்தை வாயில பிடிச்ச அப்புல அவன் ஜால வார்த்தை, மாயாஜால வார்த்தை. இருக்கின்ற தேவத்துவத்துக்கு இனிமேல் தான் பெற்றுக்கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி அவங்க தேவர்களா இருக்கிறாங்க. இருக்கிற தேவ தத்துவத்தை நீங்க இந்த பழத்தை புசிச்சீங்கன்னா தேவர் போல ஆயிடுங்கன்னு சொல்றான் பாருங்க. எல்லாமே மாயாஜால வார்த்தை. இன்னைக்கு படம் பாருங்க, உலகத்துல அப்படித்தான் நடக்குது. எல்லாமே மாயாஜாலமான வார்த்தை, ஆசை வார்த்தைகள், இச்சக வார்த்தைகளை பேசுறான். முழு குடும்பத்தை, ஆரம்ப குடும்பத்தை, தேவனுடைய முதல் குடும்பம், பூமியில் பிரவேசித்த முதல் குடும்பத்தை அவன் கவிழ்த்து போட்டாங்க. அன்றிருந்து இன்று வரை கொலைபாதகனா இருக்கிறான் அப்படின்னு பைபிள்ல. ஒரு தேவனுக்குள்ள பிறந்தது தவறான எண்ணம். அந்த உலகத்தை என்ன பரலோகத்தை தம் பிள்ளைங்களுக்கே கொடுக்க நினைக்கிறாரு.
இவர் எப்படி கொடுத்துடலாம்னு பார்ப்போம். அந்த எந்த பிள்ளைங்களுக்கு அந்த பரலோகத்தை அவர் கொடுக்க நினைச்சாரோ அந்த பிள்ளைங்க எப்படி போவாங்கன்னு நான் பார்த்துறேன். இது அவனுடைய எய்ம், இதுதான் அவனுடைய கோல். நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடாது. என்னங்க அவன் மேல அவ்வளவு ஒரு வெறித்தனம்? வேலைக்காரங்களுக்கு எப்படி கொடுக்குவாரு? தன் பெற்ற பிள்ளைகளுக்கு அவர் பரலோகத்தை கொடுக்க நினைச்சாரு. அதுல என்ன தவறு இருக்கு? ஒண்ணுமே தவறு இல்லையா? தன் பிள்ளைகளுக்கு தான் அவருடைய ஆஸ்தி. அவர் இருக்கும் உலகம் பரலோகம். நம்ம கூட அந்த உலகத்துல இருந்தோம். ஒரு வேலைக்காக ஒரு பிரயாணமா வந்தோம் பூமிக்கு. அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் போகணும், அவ்வளவுதான். அந்த இடைப்பட்ட காலத்துல பயங்கரமான ஒரு சூழ்நிலை இவன் பிசாசானவன் ஏற்படுத்தினான். அந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு பயங்கரமான சூழ்நிலையை அவன் ஏற்படுத்தினான். அவனுடைய தந்திரம், அவனுடைய மாயாஜால வார்த்தை என்னங்க. அப்ப இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவம் கூட பிசாசுகளை துரத்துறாங்க. எந்த பிசாசை துரத்துறாங்க? இதெல்லாம் நூற்றாண்டுல இயேசுவானவர் பிசாசு துரத்தினாரு, அப்போஸ்தலர்கள் பிசாசை துரத்துனாங்க. அது அசுத்த ஆவிகள். நம்ம என்ன அசுத்த ஆவிகளாங்க? நம்ம எந்த ஆவிகள்? தேவனுடைய ஆவிகள்ங்க, பரிசுத்த ஆவியை பெற்றோம் நம்ம. அப்ப இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவங்களுக்கு பேய ஓட்டுறாங்க. இயேசுவின் நாமத்துல போ அப்படிங்கிறாங்க. என்னங்க, இயேசுவின் நாமத்துல போனா போகக்கூடியவனாங்க அவன்? எங்க போய் சொல்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை திருப்பியும் மறுபடியும் பரலோகத்துக்கு போய் சொல்றாங்களா என்னன்னு தெரியல. இயேசுவின் நாமத்துல போனா எங்க போவான்? இயேசுவின் நாமத்துல போனா போயிடும். இயேசுவானவரே கொண்டுட்டு போறான். இயேசுவானவரே கொண்டுகிட்டு போயிட்டு இயேசுவுக்கே போதனை செய்யறான். வசனத்துக்கே வசனத்தை அறிவிக்கிறான். அப்படிப்பட்டவன் நம்மள கவுக்கிறது அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயமாங்க? அவனுக்கு கிடையாது. நம்ம கவுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்கள மோசம் பார்க்கறது அவ்வளவு ஈஸி. எல்லாத்தையும் உல்டா பண்றான். கிறிஸ்து இன்னைக்கு சபைகள்ல பாருங்க, எல்லாமே உல்டான போதனை. கிறிஸ்து சொன்னப்பட்ட போதனை வேற, அந்த கிறிஸ்துக்கு சொல்லப்படாத மியூட்ல இருக்குப்பா. அண்ணா உங்களுக்கு மியூட்ல இருக்குண்ணா. மியூட்ல இருக்குங்க ஐயா. நீங்க பேசுறது கேட்கல ஐயா. ஐயா வீடியோ வரல, மெசேஜும் வரல. ஹலோ, வருதுங்களா? இப்போ ஓகே. அப்போ வருதுங்க ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றி. அப்ப பிசாசு நம்ம மேல இவ்வளவு வெறித்தனம் கொள்வதற்கு காரணம் என்ன? இதுதான், அந்த பரலோகத்தை நம்மளுக்கு அடைய முடியலையே. அந்த ஏன்னா பரலோகத்துடைய மேன்மை பிசாசுக்கு தெரியும், நம்மளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். நீங்க பிசாசு துரத்துறாங்க. இயேசு நாமத்துல போ நான் எங்க இருக்கிறான் இப்ப? ஏன்னா பெயில கொடுத்து கொஞ்ச நாள் பரவாயில்ல வெளியே வந்தாரு. கொஞ்ச நாளும் டைம் கொடுத்தா, சரி போயிட்டு வாப்பான்னு. வந்த உடனே நேரா நம்மள்ட்ட தான் வந்தான். இன்னைக்கு போனா எங்க போவாங்க? அவன் பிசாசு எங்க இருக்கிறான்ப்பா பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழிந்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். போதுங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போனா எங்கும் போக மாட்டான். இங்கதான் இருக்கான், சுத்திட்டு இருக்கிறான். சுத்துறதுதான் வேலை 24 வருஷம். நம்ம என்ன பண்ணுவோம்? பைபிளை பிடிச்சிக்கிட்டு பைபிளை பார்த்துட்டு அப்படி லைட்டா ஒரு வசனத்தை படிச்சுட்டு தூக்கம் தமிழ்நாட்டுல படுத்துக்குவோம். ஆனா அப்படி கிடையாது. அவன் எவனை விழுங்கலாம், யாரை விழுங்கலாம்? தேவனுக்காக வாழ்றவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா? ஆல்ரெடி நம்ம விழுங்கிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு தேவனுக்காக, உண்மையான தேவனுக்காக வாழ்ற பிள்ளைங்க யார் இருக்கிறா? பாக்குறான், சுத்தும் பாக்குறான், ரவுண்ட்ஸ்லயே இருக்கிறான். அவன் சுற்றி திரிறது அவன் வேலை, இரவும் பகலுமே. எவனை விழுங்கலாம்? தேவனுடைய பிள்ளைகளை எவன் தேவனுக்காக வாழ முற்படுறான், எவன் தேவனுக்காக ஊழியத்தை செய்ய முற்படுறான், அவனை விழுங்கணும். எந்த போதகரை விழுங்கணும்? எல்லாமே அவனுடைய தூண்டுதலுங்க. இன்னைக்கு சமுதாயத்தை பார்த்தோம்னா சபைகள்ல எல்லாமே போதனைக்கு எல்லாமே மாற்றம். கிறிஸ்துவின் போதனைக்கு விரோதமான போதனை எல்லாமே. கிறிஸ்து சொன்னது ஒண்ணு, இன்றைக்கு போதிக்கிறது ஒண்ணு சபைகள்ல.
அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அப்படியாப்பட்ட ஒரு தந்திரக்காரன் தான் பிசாசு. எனவே இந்த பிசாசு சாத்தானா மாறுனது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களாக நம்ம தாங்க. நம்மளாலதான் அவன் ஒரு சாத்தானா மாறணும். அவன் ஒரு தேவ தூதன், ஒரு முக்கியமான பரலோகத்துல ஒரு பொறுப்புல இருந்த ஒரு பிரதான தூதன், ஒரு டீம் லீடரா வச்சிருந்தார் பிதா அவன். அப்படிப்பட்ட தூதன் என்னங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த நம்மால என்ன பண்ணிட்டான், பிசாசம் ஆயிட்டான். ஒரு துஷ்ட எண்ணம், ஒரு ஒரு துர்க்குணம் அவனுக்குள்ள வந்தது. அந்த பரலோகத்தை நம்ம ஆக்கிரம பண்ணணும். என்னங்க, அவங்களை யாருமே அந்த பரலோகத்துக்கு போக விடக்கூடாது. என்னங்க, நம்ம ஆண்டாண்டு காலமா நம்ம கடவுளுக்காக பணியோடி செஞ்சுட்டு இருப்போம். என்ன, அந்த பரலோகத்தை நம்மளுக்கு இல்லாம அவர் பெற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. எப்படி அந்த பிள்ளைகள் போயிடுவாங்க நம்ம பாத்திரலாம். அப்ப கொஞ்ச காலம் இருக்குன்னு பாருங்க, கொஞ்ச காலம் தான் அவனுக்கு டைம் கொடுத்தாரு. இந்த கொஞ்ச காலத்திலே மொத்த பேரையும் அந்த பரலோகத்துக்கு போக விடக்கூடாது அப்படின்னு ஓவர் டைம் எடுத்து அவன் என்ன பண்றான், சுற்றி திரிஞ்சுக்கிட்டு வகை தேடுகிறாங்க. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுதாங்க, இன்னைக்கு ஒரு தூதன் வேக மாறினான் அப்படின்னாவே மனிதர்களுக்கு நம்மளால தாங்க. இப்படி ஒரு விஷயம் யாருக்காவது தெரியுமானா இந்த உலகத்துல தெரியாது. பிசாசனை ஏதோ வேற விதமா பிசாசு பத்தி இருக்கிறாங்க உலகத்துல. மனுஷனுடைய ஆவிய மனிதர்கள் ஆசை தீராதவங்க சுத்துறாங்களாம். மனிதன் செத்த ஒரு இடத்துல எங்க போனுங்க, மரித்தா உங்களுக்கு தெரியும், நம்ம சரீரம் வந்து மண்ணோட மண்ணா எங்கிருந்து வந்தோம், சரீரம் எங்கிருந்து வந்தோம், அந்த சரீரம் அதோட கலந்துட்டோம். ஆவி தன்னை சேர்ந்த தேவனிடத்திற்கு போகும், அவ்வளவுதான். ஒண்ணு நரகத்துக்கு போகணும் இப்போ, இல்லைன்னா என்னங்க இலைப்பாறக்கூடிய பரதேசிக்கு போகணும், அவ்வளவுதான். ரெண்டு ஒரு இடத்துக்கு கண்டிப்பா போயாகும், சுத்தலாம் முடியாது இங்க எங்குமே. ஆனா உண்மையான பைபிள் சொல்ற பிசாசு யாருறான்னா அவன் ஒரு தேவதூதன். அந்த தேவதூதன் தான் இன்னைக்கு நம்மளால மனிதர்களாக நமக்காகத்தான் அவன் என்ன பண்ணான், பிசாசா மாறினான், பிசாசாக பிறந்தான். இப்படிப்பட்ட விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மகா ஞானத்தை. இந்த விஷயத்த கத்துக்கிட்டு நம்மளும் என்ன பண்ணணும்னா மற்றவர்களுக்கு இந்த மகா ஞானத்தை தெரிவிக்கணும். நீங்க அப்பாவிங்க, நம்ம பைபிளை குடியேற கிறிஸ்தவர்களும் பாருங்க புரியல உலகத்துல பிசாசுனா உண்மையான பிசாசு யாருன்னு. பயங்கரமான ஒரு துஷ்ட சக்தி, கண்ணுக்கு காணப்பட, தேவனும் கண்ணுக்கு காணப்பட மாட்டார், பிதாவாகிய தேவனும் பார்க்க முடியாது, பிசாசையும் பார்க்க முடியாது. இவர்கள் எல்லாம் சக்திகள். நம்ம கூட ஆத்மா தான், நம்முடைய வேலைக்காக சரீரத்தை கொடுத்தாரு, அவ்வளவுதான். எனவே இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம், மகா ஞானத்தை கற்றுக்கிட்டு நம்ம அநேகர் இந்த வேதாகம ஸ்கூல் கலந்து கொள்ள உதவி பண்ணுங்க. நம்ம தெரிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து சாத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்ம என்ன பண்ணோம், புத்திசாலிகள் அவனுடைய தந்திரத்திலிருந்து அவனுடைய வலைகளை விழாம நம்ம தேவனுடைய காரியத்துக்காக மட்டுமே நம்ம முன்னோக்கி செல்லணும். ஓகேங்களா? அப்ப தூதன் பிசாசாக பிறந்ததுக்கு காரணம் என்னடான்னா மனிதர்களாக ஆழ்ந்தாங்க. இந்த பாடம் புரிஞ்சுதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். கண்களை முடிஞ்சு ஜெபிக்கலாம். கிருபையில் உங்கள் தகப்பனே, அப்பா மட்டுமாய் உங்களுடைய மகா ஞானம், பிசாசானவன் யாரோ, அவன் எப்படிப்பட்டவனோ இந்த மனிதர்களுக்கு தெரியாது போனதினால் தகப்பனே, அப்படிப்பட்ட விஷயத்தை அவனுடைய தன்மையை குறித்தும் அவனுடைய சூழ்ச்சிகளை குறித்தும் அவன் எத்தகைய ரூபத்தை உடையவன் என்றும் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தவே உம்முடைய வேதாகமாகிய இந்த பைபிளில் நீர் எழுதி வைத்த தகப்பனே, அதை தகப்பனே இந்த வேலையிலும் கூட நாங்கள் ஆராய்ந்தோம். அவன் எப்படியாக பிசாசாக மாறினான் என்ற விஷயத்தை தகப்பன் நாங்கள் தெரிந்து கொண்டோம். எங்களுக்காகவே அவன் பிசாசாக மாறினான் என்ற விஷயத்தை நீங்கள் இந்த வேதாகமத்தில் எழுதினீர் தகப்பனே. இந்த வேதத்தை, மகா வேதத்தை நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையை தகப்பனே இன்றும் தகப்பனே அநேகர்கள் சொல்லி தகப்பனே அவர்களையும் இடிப்படைய செய்ய இருந்தாமே உதவி செய்யும். இந்த வேதாகம சூமுகத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரியும் தான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்படிப்பட்ட மகாத்த ஞானத்தை கற்றுக்கொண்டு தகப்பனே பிசாசினுடைய தந்திரத்திலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ள நீர்தாமே அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா. மற்றொரு தரத்திலும் தகப்பனே இந்த வேதாகமத்தில் கலந்து கொள்ள நீர்தாமே உதவி செய்யும். இந்த சிறு ஜபத்தை உடைய குமாரனுடைய ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. அனைவருக்கும் நன்றிங்க. இந்த பாடம் புரிஞ்சு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டா இருந்தா நீங்க கேட்கலாம் இந்த பாடத்துல. பிரியமான சகோதர சகோதரிகளே, பாடத்தை கேட்டு இருப்பீங்க. இந்த பாடம் என்பது
சாதாரண விஷயமே கிடையாது. உயர்ந்த பாடங்க. முக்கியமான பாடங்க இது. சாத்தானை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால். அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய பிறப்பை குறித்து தெரிந்து கொள்ள நீங்களும் தெரிந்து கொண்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பிறப்பை நீங்க தெரிந்து கொண்டு பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதுன்றது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு புரியலைன்னா டைம் வேற இல்ல. ஃபோன் பண்ணி நீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் எங்க இடத்துல கேட்கலாம். எங்க மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கு. அதுக்கு டைம் கிடையாது. எந்த டைமா இருந்தாலும் உங்களுக்கு டவுட்னு வரும்போது உடனே ஃபோன் அடிக்கலாம். அவனை குறித்து நீங்க தெரிந்து கொண்டீங்க. இன்னைக்கு அவனுடைய தந்திரங்களை கூட பாத்தீங்க. அவரு ஃபுல் சப்ஜெக்ட்டுமே எடுத்திருந்தாரு. அவனுடைய தந்திரம் பார்த்தா எப்படி இழுப்பான் மனிதர்களை. பயமுறுத்திலாம் இருக்க மாட்டான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை இப்படி வச்சு இழுத்து நம்மளை வீணாக்கிடுவான் தேவனுடைய பணியை செய்யாதபடிக்கு. இதனுடைய ஆழங்கள் எங்க இருக்குதுன்னா பைபிள்ல தான் இருக்குது. இந்த பைபிள் அந்த ஆழத்தை நீங்க ஒரு பொண்ணு வெள்ளி எப்படி பொக்கிஷத்தை தேடுவாங்களோ அது போல நீங்க அந்த பைபிளை ஆராய்ந்து பார்த்தாதான் நமக்கு இதை புரிந்து கொள்ள முடியும். அப்படிதான் இந்த சப்ஜெக்டை நம்ம ஜெயசாலி ஐயா, பிரேமண்ணா இவங்கெல்லாம் எடுத்து நமக்காக ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு கையில கொடுத்தா எப்படி நம்ம சாப்பிடுமோ அது போல இந்த சப்ஜெக்டை கொடுத்துருக்குறாங்க. இந்த சப்ஜெக்ட் ஒன்றும் நீங்க இதுல உங்களுக்கு பாடங்களாக புத்தகங்களாக இருக்குது. இதெல்லாம் நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா ஒன்னும் ஒரு சின்ன டவுட் கூட இருக்காது. அந்த அளவுக்கு நீங்க கிளியரன்ஸா இருப்பீங்க. அந்த பாடத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரதர். ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சின்ன விஷயம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேக்குறீங்களா நான் பேசுறத? நல்லா இருக்கிறோம் சிஸ்டர். கடவுள் கிருபையில் நல்லா இருக்கிறோம். வெரி குட், நல்லா இருக்கும் sister. வெரி குட், வெரி குட். சரி, இப்போ கடந்த சில நாட்களா சில பாடங்களை நீங்க கத்துக்கிட்டு வர்றீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்க. இந்த கற்றுக்கொள்கின்ற விஷயத்த விட்டுறாதீங்க. சொன்ன மாதிரி இன்னைக்கு பிசாசானவனுடைய விஷயங்களை குறித்து தெரிந்து கொண்டீங்க. இதை எப்படியாவது இதை ஸ்டாப் பண்றதுக்கு தான் நடக்கும். இப்ப இனிமே வேலை கற்றுக்கொள்வது எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்ன்றதுதான் அவனுடைய ஒரு பயங்கரமான எரிச்சலா இருக்கும் இல்லையா? ஏன்னா வேதத்தை கற்றுக்கொண்டாலோ அதுல உள்ள விஷயங்களை தெரிந்து கொண்டாலோ நம்ம என்ன ஆகும்னா வேலை செய்ய ஆரம்பிப்போம். தேவனுக்காக பிரயோஜனப்படக்கூடியவர்களா மாறுவோம். சோ அது பிசாசுக்கு பிடிக்காது. சோ அதனால என்ன செய்யணும், நிறைய தடைகள் வரும். நம்ம கற்றுக்கொள்வதற்கு நம் மூலமாகவோ இல்லை நம்மை சார்ந்தவர்கள் மூலமாகவோ நமக்கு என்ன வரும்னா கற்றுக்கொள்வதற்கு நிறைய தடைகள் வரும். அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா நாங்க நிறைய இடத்துல நாங்க இந்த ஜூம் மீட்டிங் மூலமாவும் சரி, நிறைய ஸ்ட்ரெயிட்டா போய் கூட நாங்க கிளாஸஸ் நிறைய எடுத்திருக்கோம். என்ன நடக்கும்னா நல்லா கத்துக்கிட்டு இருப்பீங்க, நல்லா வர்றீங்க, கத்துக்கிறீங்க. நீங்க இதை போய் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன நினைப்பீங்கன்னா இது வரைக்கும், ஏன்னா இது வரைக்கும் நம்ம தெரிந்து கொள்ளாத விஷயங்களை தான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவம் எல்லாம் ஒரே ஒரு நேர்கோட்டுல போயிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க பைபிள் காலேஜுக்குள்ள வந்த பிறகு இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடம், மனிதன்னா யாரு, கடவுள் இருக்கிறாரா, மனிதர்கள் தேவனுக்கு பிள்ளைகளா, சோ எல்லாமே டிஃப்ரெண்டான டைட்டில்ல புது புது விஷயங்களை நீங்க கத்துக்கும் போது நமக்கு டெம்ட் ஆகி நம்ம என்ன செய்யணும், நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைப்போம். தப்பு கிடையாது, சொல்லணும். ஆனா அப்படி சொல்லும் போது என்ன நடக்கும்னா உடனே நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்ற விஷயத்த அவங்க அமர்ந்து கேட்க மாட்டாங்க. அவங்க அடுத்து என்ன செய்வானா, ஐயோ நீ ஏதோ தவறான உபதேசத்துல போயிட்ட போல இருக்கு, நீ துருபதேசத்துல போயிட போற, உன்னை யாராவது தவறா வழிநடத்துற போறாங்க அப்படின்னுட்டு உங்க மனசுல ஒரு சின்ன விதைய போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன நடக்கும்னா இத கற்றுக்கொள்வத ஸ்டாப் பண்ணுவீங்க.
ஸோ மனிதர்கள் மூலமாக கூட நமக்கு இது போன்ற விஷயங்கள் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க பொறுமையா நீங்க கத்துக்கணும். நாங்க கேக்குறது என்னன்னா, பொறுமையா இன்னும் நிறைய பாடங்கள், நூற்றுக்கணக்கான பாடங்கள் இருக்கு. நாங்க தினமும் உங்களுக்கு நாங்க எடுக்க போகிறோம். அதனால நீங்க என்ன செய்யணும், பொறுமையாக அமர்ந்து கற்றுக்கொண்டு, உங்களை போன்ற யாரெல்லாம் இந்த வேதத்தின் மீது ஆர்வம் உடையவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க. உண்மையாவே கற்றுக்கொள்ளணும்னு விருப்பம் உடையவங்க இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. மத்தபடி நீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காதபடி நீங்க பார்த்து கொள்ளுங்க. எச்சரிக்கையா இருங்க. ஆமா, முக்கியமா ஏன்னா போதகர்கள் கூட நமக்கு தடையா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. போதகர்களும் கூட நீ ஏமா அங்கெல்லாம் போய் கத்துக்கிற, நீயே படி, இல்ல நீயே தியானம் பண்ண அப்படிலாம் சொல்லுவாங்க. நீயே கத்துக்கோ, நீயே பைபிளை படிச்சா உனக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட அப்படியும் கூட நமக்கு வரும். போதகர்கள் மூலமா கூட நமக்கு தடைகள் என்பது, கற்றுக்கொள்வதற்கு தடைகள் என்பது கண்டிப்பாக வரும். அதனால நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா கற்றுக்கொள்ளுறது. இந்த ஜூம் மீட்டிங்ல சரி, நீங்க எப்படியோ நீங்க பைபிள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில கற்றுக்கொள்வதற்கு எப்பவுமே ஜாக்கிரதையா இருங்க. தடைகள் வராதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்க அனைவருமே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? ரைட், அவ்வளவுதான். இததான் சொல்றதுக்காக வந்தேன். நன்றி. கடைசியா நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சுக்கலாம். லதா சிஸ்டர் நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? லதா சிஸ்டர் ஆம்பூர். ஓகே சிஸ்டர். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த நாட்கள் முழுவதுமாக கூட கர்த்தாவே அநேக பாடங்களை குறித்து பிரயோஜனம் உள்ள பாடங்களை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் ராஜா. எங்கள் இருதயங்களை ஆண்டவரே நீங்க ஸ்திரப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இன்று கற்றுக்கொண்ட பாடத்துக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த பிசாசானின் பிறப்பை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னும் வரக்கூடிய காலங்களில் அநேக பாடங்களை நாங்கள் கற்று தெரிந்து கொள்ள ஆண்டவரை, நாங்கள் வேதத்தை ஆராய ஆண்டவரை எஸ்ராவை போல எங்கள் இருதயங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ரைட்டுப்பா, க்ளோஸ் பண்ணிக்கலாம்ப்பா.